இன்னைக்கு என்ன டேனா? அப்படின்னா இன்டர் காலேஜ் மீட். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறோம்னு வீடியோல பாருங்க. என்ன பண்ண போறோம் நம்ம? அதான் தெரியல, போய் பார்க்கலாம், வாங்க வாங்க போலாம். சீஃப் கெஸ்ட் யார் தெரியுமா? மாளவிகா மேம் வராங்க. அவங்கள பார்க்க தான் நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம். உள்ளே போனதும் நிறைய ஸ்டால்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்காங்க. அதை நாங்கள் பார்த்துட்டே அப்படியே போவோம். ஏன்னா வாங்குறது எங்கள்கிட்ட காசு இல்லை. பாய். நாங்கள் வந்துட்டு வாலண்டியர்ஸ்க்கான வேலை பார்த்துட்ருக்கோம். இப்போது எழுதுகிற வேலை வேறு ஒன்றும் இல்லை பெருசாக. அங்கே ஒருத்தி வர வேலை செஞ்சுட்டு ஸ்வேதா கையில் என்ன? எங்கே போனாலும் ஃபோனை பிடுங்குற வேலையை விட மாட்டேங்கிறா. போய் இதில் வேற பெருமை, எங்கள்கிட்ட இருந்து ஃபோனை பிடுங்கிட்டு போய் வச்சுட்டு இங்கே இருக்க எல்லா ஃபோனையும் பிடுங்கிட்டு வந்து வச்சது இவ தான். தலை சீவதே தலை குளிச்சுன்னா சிக்கு எடுக்க மாட்டானா? நீங்கள் எடுத்துட்டுனா என்னமோ தெரியல, எடுக்காம அப்படியே ஓடியாந்துருவேன். ஆனால் நீங்கள் லிப்ஸ்டிக் போடுறீங்க, கண்ணுக்கு மணி கீழெல்லாம் ஒட்டாமல் எப்படி? சரி, எனக்கு இன்னொரு சந்தேகம். காலையில் போட்டு வரீங்க, ஓகே. சாயங்காலம் போகிறப்ப இன்னொருக்கா போடுறீங்க, அப்படியே இருக்குமா சாப்பிட்றப்ப? அழுங்காம படிக்கிறமோ இல்லையோ இது கரெக்டாக பண்ணிடணும், இல்லைன்னா அந்த அன்னைக்கு குழம்பு போகாது. லேயர்ஸ் எல்லாம் அப்படியே தெரியுது. பாருங்க மேம், எவ்வளோ மேக்கப்னு பாருங்க. மேக்கப் போட்டால் கூட பரவாயில்ல, அது தெரியற மாதிரி போட்டிருக்கிற பற்றி அங்கே தான் நிற்கிறேன். நான் ஜஸ்ட் சன்ஸ்கிரீனும் தொடச்சு தான் காமிக்கிறீங்க பாருங்க. ஒரே நிமிஷம், இது வந்துட்டு அவனோட கலர் மேக்கப் போட்டிருக்கிறது. மேக்கப் எத்தனை மணிக்கு கண்ணா எழுந்திருப்பேன்? அவனே நூடுல்ஸ் 4 மணி. சாயங்காலம் கேட்குறேன், காலையில் 4 மணி மேம். 7:20க்கு பஸ்ஸு. மேடம் வந்துட்டு 4 மணிக்கு எந்திரிச்சிருவாங்க. எந்திரிச்சதுக்கு மேக்கப் போட மட்டும் தான் வேலையா மேம்? எந்திரிச்சு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக மேக்கப். காலேஜ்ல இருந்து வந்தவங்க கிட்ட போய் கொஞ்சம் ஃபீட்பேக் கேட்குறோம். அவங்க இந்த காலேஜ் பற்றி எப்படி சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. இதுதான் நம்ம காலேஜோட ஃபீட்பேக் கேட்க போகிறோம். எந்த காலேஜ் நீங்கள்? நம்ம காலேஜ் வரோம். நாங்கள் ஃபர்ஸ்ட் இயர் MBA ஸ்டூடெண்ட்ஸு. நாங்கள் வந்து இந்த காம்படிஷன் வந்து டாஸ்க் பண்ணுற காம்படிஷனுக்காக வந்தோம். டைம் மேனேஜ்மெண்ட், அதாவது ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணது எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். பார்க்கறதுக்கு வந்து நாங்கள் பாஸ்ட் இயர்ஸாக வந்துருக்கோம். பட் இந்த டைம் வந்து நல்லாவே பெட்டராக பண்ணியிருக்காங்க. கரெக்டாக ஸ்லாட் அலாட் பண்ணி ஸ்பேஸும் எல்லாமே வந்து கரெக்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஃபார் த அவைலபிலிட்டி எல்லாமே. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு. அதுலேருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிட்றீங்களா? இல்ல உண்மைதான். சோறு கொடுக்குறோம். தேங்க்யூ. தேங்க்யூ. ஏ பாவண்டி, கால் வலிக்கு. A few moments later. சாப்பிட்டு முடிச்சு உட்காந்துருக்கோம். செம்மையா போர் அடிக்குது எனக்கு. உனக்கு? செம்மையா வெறுப்பாகுது. ஏண்டா வந்தோன்னு. 1 hour later. சாப்பிட்டு தூங்கி எழுந்திரிச்சு கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு உமன்ஸ் காலேஜ்க்கு நடந்து போயிட்டுருக்கோம். எதுக்குன்னு கேட்காது, எனக்கே தெரியாது நாங்கள் எதுக்கு போயிட்டுருக்கோன்ட்டு. போயிட்டு அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பார்க்கலாமா? ஒன்றுமே இல்லை. காலேஜில் ஓவரால் வாங்கியிருக்காங்க. கேபிஆர் காலேஜ் ஓவரால் வாங்கினதை பற்றி என்ன நினைக்கிறேன்? ரொம்ப சந்தோஷமாக இருக்கு கைஸ். அதுக்கு ஒரு பின்னணி காரணம் இருக்கு, அதெல்லாம் சொல்ல முடியாது. முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். எல்லாரும் டெட் பாடி அப்படிதான் போடுவோம். முடியாது, இதை தான் போடுவேன்.